ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா, கோட் திரைப்படத்துலேருந்து ஒரு முக்கியமான காட்சியை பற்றி சூப்பரான ஒரு தகவல் வந்து நம்ம பிரேம்ஜி வந்து ஸ்பாய்லர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இதனால் வந்து சில ரசிகர்கள் வந்து பிரேம்ஜி மேலே கடும் விமர்சனத்தை வந்து வச்சுட்ருக்காங்க. அதை நம்ம தளபதி விஜயோட திரைப்படத்தில் இது வந்து அவரோட கடைசி படமோட முந்தனை திரைப்படம் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து ஒரு தளபதி ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமான தருணமும் கூட. ஆனாலும் வந்து இப்போ வந்து நம்மளோட கோட் திரைப்படத்தை வந்து கொண்டாடணும் அப்படின்ட்டு வந்து நம்மளோட ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இனியில் வந்து நம்மளோட கோட் திரைப்படத்தோட டேரக்டர் வெங்கட் பிரபு வந்து இப்போ வந்து நிறைய இன்டர்வியூ வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து லேட்டஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து நிறைய சீன்ஸ் பற்றியும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரசிகர்கள் பெரிய பெரிய விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காங்க. அதாவது நம்மளோட கோட் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 300 கோடி பட்ஜெட்டில் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ பெரிய பெரிய ஒரு திரைப்படம், ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்க்குற திரைப்படம் கோட்டும் கூட. ஸோ நம்ம தளபதி விஜய் கூட சேர்ந்து வந்து ஒரு மீனாட்சி சௌத்ரி, நடிகர் பிரசாந்த், மோகன், பிரபுதேவா, அஜ்மல், லைலா, ஸ்னேகா, இந்தமாரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இனியில் வந்து நம்மளோட யுவன் சங்கர் ராஜா பிறந்தநாள் ஸ்பெஷலாக வந்து நம்ம தளபதி விஜய் கோட் திரைப்படத்தில் வந்து 4வது பாடம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாடம் வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு கலைவான விமர்சனத்தை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். இதில் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி செம்ம படு மாசா வந்து பிரம்மாண்டமாக வெளியாக போகிற திரைப்படம் தான் கோட். ஸோ இந்த திரைப்படத்தோட சென்னையில் வந்து ப்ரீ புக்கிங்கில் வந்து சில தேட்டரில் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இல்லைனா நாளைக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து எல்லா தேட்டரில் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இப்போ வந்து நம்மளோட விஜயோட கோட் திரைப்படத்தில் வந்து ஒரு பாடல் குறித்து வந்து நம்மளோட பிரேம்ஜி வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது யுவன் சங்கர் ராஜா மற்றும் பிரேம்ஜி இருவரும் சேர்ந்து தான் வந்து இளையராஜாவோட பழைய பாடலை வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு முக்கியமான சீனில் வந்து நம்மளோட இளையராஜாவோட பழைய பாடல் வந்து ரீமிக்ஸில் வந்து கோட்டில் வரப்போகுது அப்படின்ட்டு வந்து அஃபிஷியலாக வந்து நம்மளோட பிரேம்ஜி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக ரசிகர்கள் செம்ம அவளை காத்துக்கிட்டு இருக்காங்க.